வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். மங்களபுரி என்ற நாட்டின் மன்னன் விக்ரமன் தன் அரண்மனை நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான். அவன் எப்போதுமே தன் நாட்டு மக்களின் நலனை பற்றியே சிந்திக்கும் நற்குணம் கொண்டவன். அவனுடைய ஆட்சியில் மக்கள் அனைவரும் அச்சமின்றி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள். அதே ஊரில் சோமு என்ற பேராசை பிடித்த ஒரு பெரிய தானிய வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் சந்தையில் இருக்கும் அனைத்து தானியங்களையும் ரகசியமாக வாங்கி தன் கிடங்கில் சேர்த்து வைத்தான். இதனால் சந்தையில் தானியங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு விலையை உயர்த்த திட்டமிட்டான். வேலன் என்ற ஏழை விவசாயி தன் நிலத்தில் கஷ்டப்பட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை விற்க சந்தைக்கு வந்தான். ஆனால் சோமுவின் ஆட்கள் வேலனை மிரட்டி மிக குறைந்த விலைக்கு அந்த நெல்லை வாங்கிக் கொண்டனர். இதனால் வேலன் மிகுந்த கவலையுடனும் கண்ணீருடனும் தன் வீட்டுக்கு திரும்பினான். சில நாட்களிலேயே சந்தையில் நெல்லின் விலை விண்ணை தொட்டது. சாதாரண எளிய மக்களால் ஒருவேளை உணவிற்கு கூட தானியங்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் சந்தையில் கூடி இந்த திடீர் விலை உயர்வைக் கண்டு கவலையோடு பேசிக் கொண்டனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையை அறிந்த அமைச்சர் குணசேகர் உடனே மன்னன் விக்ரமனை சந்திக்க ஓடிவந்தார். சந்தையில் நடக்கும் அநீதியையும் மக்கள் படும் அவதியையும் மன்னனிடம் விவரித்தார். இதைக் கேட்ட மன்னன் விக்ரமன் மிகுந்த கோபமும் வேதனையும் அடைந்தான். மன்னன் விக்ரமன் உண்மை நிலையை கண்டறிய ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டினான். அவன் தன் ஆடம்பர உடைகளைக் களைந்துவிட்டு ஒரு சாதாரண வழிப்போக்கனைப் போல வேடமணிந்தான். நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியேறி நகர வீதிகளில் உலா வரத் தொடங்கினான். வீதியில் நடந்து சென்ற மன்னன் ஒரு சிறிய வீட்டின் திண்ணையில் விவசாயி வேலன் கவலையோடு அமர்ந்திருப்பதைக் கண்டான். அவனிடம் சென்று, ஐயா, இந்த நள்ளிரவில் ஏன் உறங்காமல் இருக்கிறீர்கள் என்று கனிவோடு கேட்டான். வேலன் தன் கண்ணீர் கதையையும் வணிகர் சோமு செய்த அநீதியையும் அவனிடம் கூறினான். வேலன் கூறியதைக் கேட்டு மன்னனின் உள்ளம் கொதித்தது. வணிகர் சோமுவின் கிடங்கு இருக்கும் இடத்தை வேலனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். கவலைப்படாதீர்கள், உமக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் என்று கூறிவிட்டு மன்னன் அங்கிருந்து புறப்பட்டான். மன்னன் விக்ரமன் நேராக வணிகர் சோமுவின் பெரிய கிடங்கு இருக்கும் பகுதிக்குச் சென்றான். அங்கே நள்ளிரவிலும் பல வண்டிகளில் தானிய மூட்டைகள் ரகசியமாக ஏற்றப்படுவதை மறைந்திருந்து பார்த்தான். சோமுவின் ஆட்கள் சட்டவிரோதமாக பொருட்களை பதுக்குவதை அவன் தன் கண்ணாலேயே கண்டுகொண்டான். அடுத்த நாள் காலையில் மன்னன் விக்ரமன் தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அமைச்சர் குணசேகரை அழைத்து உடனடியாக வணிகர் சோமுவையும் பாதிக்கப்பட்ட விவசாயி வேலனையும் அரசவைக்கு அழைத்து வர உத்தரவிட்டான். அரசவையில் இருந்த காவலர்கள் உடனே அவர்களை அழைத்து வர புறப்பட்டனர். வணிகர் சோமு எவ்வித பயமுமின்றி தன் செல்வச் செருக்கோடு ஆடம்பரமாக அரசவைக்குள் நுழைந்தான். அதே நேரத்தில் விவசாயி வேலன் பயத்துடனும் நடுக்கத்துடனும் அரசவையின் ஒரு ஓரத்தில் வந்து நின்றான். தனக்கு என்ன நேருமோ என்ற அச்சம் வேலனின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. மன்னன் விக்ரமன் வணிகர் சோமுவை பார்த்து, சந்தையில் தானிய விலை உயர்ந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டான். அதற்குச் சோமு, அரசே, இந்த ஆண்டு விளைச்சல் குறைவு, அதனால்தான் விலை உயர்ந்துவிட்டது என்று மழுப்பலாக பொய் கூறினான். சோமு பொய் சொல்வதைக் கேட்ட மன்னன் தன் சிம்மாசனத்தை விட்டு எழுந்து நின்றான். நேற்று இரவு உமது கிடங்கில் பதுக்கப்பட்ட தானிய மூட்டைகளை நான் என் கண்ணால் பார்த்தேன் என்று முழங்கினான். மன்னனின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட சோமு அதிர்ச்சியில் உறைந்து போனான். உடனே விவசாயி வேலன் முன்னோக்கி வந்து சோமு தன் தானியங்களை குறைந்த விலைக்கு பறித்துக் கொண்டதை ஆதாரத்துடன் கூறினான். நேற்றிரவு தனக்கு ஆறுதல் கூறிய வழிப்போக்கன்தான் இந்த மன்னன் என்பதை வேலன் அப்போதுதான் உணர்ந்து கொண்டான். அவன் மன்னனின் நீதி உணர்வை எண்ணி வியந்தான். தன் தவறு பிடிபட்டதை உணர்ந்த வணிகர் சோமு மன்னனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஆனால் மன்னன் விக்ரமன் மக்களை பசியில் வாட்ட வைப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்று கண்டிப்புடன் கூறினான். அவனுடைய பேராசைக்கு தகுந்த தண்டனை வழங்க தீர்மானித்தான். மன்னன் விக்ரமன் தனது இறுதித் தீர்ப்பை அறிவித்தான். சோமு பதுக்கி வைத்திருந்த அனைத்து தானிய மூட்டைகளையும் பறிமுதல் செய்து
மக்களுக்கு இலவசமாக வழங்க உத்தரவிட்டான். மேலும் சோமுவிற்கு பெரிய தொகையை அபராதமாக விதித்து அதை ஏழை விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கச் சொன்னான். மன்னனின் தீர்ப்பின்படி சோமுவின் கிடங்கில் இருந்த தானியங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. அரச காவலர்கள் அந்த மூட்டைகளை வண்டிகளில் ஏற்றி நகரின் மையப் பகுதிக்கு கொண்டு சென்றனர். இந்த செய்தி கேட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நகரின் மையச் சந்தையில் பறிமுதல் செய்யப்பட்ட தானியங்கள் அனைத்தும் ஏழை மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. விவசாயி வேலனுக்கு அவனுடைய உழைப்பிற்குரிய நியாயமான தொகையும் இழப்பீடும் வழங்கப்பட்டது. வேலன் கைகளில் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தான். பசிப்பிணியில் இருந்து தங்களை காப்பாற்றிய மன்னனின் நீதியையும் கருணையையும் மக்கள் அனைவரும் போற்றினர். அநீதி இழைத்தவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் நடுநிலைமையோடு தண்டித்த மன்னனின் நேர்மையை வியந்து பாராட்டினர். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சிக் கடலில் திளைத்தனர். மன்னன் விக்ரமன் அரண்மனை மாடத்தில் வந்து நின்றபோது மக்கள் அனைவரும் அவனுக்கு வாழ்த்தொலி எழுப்பினர். நீதிமுறை செய்து தங்களை காப்பாற்றும் அந்த மன்னனே மக்கள் வெறும் தலைவனாக மட்டும் பார்க்காமல் இறைவனுக்கு நிகராக கருதி மனதார வணங்கினர். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.